ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் அவர் சொன்னது மாதிரி ஒரு 3 இயர்ஸ் எப்படியோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஓரளவு பணம் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் போயிட்டு இன்ஜினியரை பார்த்தோம். அவர் ஒரு 20 லட்ச ரூபா அந்த மாதிரி ஒரு பிளான் சொன்னார். ஒரு 2 ரூம் வச்சு ஓரளவு நார்மலாக ஒரு வீடு கட்டுறதுக்கு எந்த அளவுக்கு ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் சொன்னார், இது மாதிரி நான் ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு பிளான் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினார். ரொம்ப எங்களுக்கு பரவாயில்ல இருந்துச்சு. மிஞ்சி போனால் ஒரு 18, 19க்குள்ளேயே முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அதுக்கப்புறம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட ஒரு 15 லட்ச ரூபா கிட்டே இருந்து ஒரு ஃபஸ்ட்டு கொடுத்தோம். ஏன்னா அவங்க அதில் பாதி அமௌண்ட்டு கேட்டாங்க. நாங்கள் இருந்தாலும் எங்களுக்கு 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் வீடை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம். அவரும் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொடுத்து ஒரு 6 மாதத்துலேயே வேலையை ஆரம்பித்தார். ஆரம்பித்து நாங்கள் கொடுத்து மறுநாளே ஆரம்பித்து 6 மாதத்தில் முடிச்சிட்டனால நாங்கள் ஏன்னா அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் ஒரு 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா நம்ம சேர்த்தோன்னா கொஞ்சம் ஒரு காரும் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். எனக்கு கார் வாங்கணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு சில விஷயங்களை என்றைக்குமே நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே சரியாக இருக்குமா அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கரெக்டாக சொல்ல தெரியாது. சில விஷயங்கள் சரியாக அமையும், சில விஷயங்கள் சரியாக அமைகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கூட நம்மளுக்கு அதில் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். அது எல்லார் லைஃப்லேயும் இருக்கிறது தான். இல்லாத விஷயம்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அப்படிங்கிறதுனால சரி ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, ச நான் இதுக்கப்புறம் இன்ஜினியர்கிட்ட கொடுத்து ஓரளவு வேலையெல்லாம் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் என் கையில் ஒரு 5 லட்ச ரூபாய் பணம் இருந்துச்சு. ஏன்னா என்கிட்ட இருந்த 20 லட்ச ரூபாயும் அவங்கள்ட்ட கொடுக்கல. ஒரு 5 லட்ச ரூபாய் கிட்ட இருந்துச்சு. அப்போதைக்கு அவங்க எவ்வளோ ஃபினிஷிங் முடிக்கிறாங்களோ மீதி பணம் எவ்வளோ வேணுமோ கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கூடவும் ஆகும் 1 லட்சம் லட்சம் குறைச்சா ஆனாலும் ஒன்றும் உங்களுக்கு நாங்கள் அமௌண்ட்டை வேணால் 15 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த வீடெல்லாம் கட்டுறதுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணிவிட்டு ஒரு 3, 4 மந்த்லேயே ஓரளவு முக்கால்வாசி வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 3 லட்ச ரூபா மட்டும் தாங்க, 20 லட்ச ரூபா தேவையில்லை, ஒரு 3 லட்ச ரூபா கொடுங்க போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு என் கையில் இருந்த ஒரு 3 லட்ச ரூபாயை அவங்கக்கிட்ட நான் கொடுத்தேன். ஓரளவு 6 மாதத்துல எங்களுக்கு எல்லாமே ஃபினிஷிங்கெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அம்மா வீடு கட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அம்மா ஏது பணம் இவ்வளோ பணம் ஏது உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு? நான் சொல்லிட்டேன், லோன் போட்டிருக்கோம்மா, மாதம் ஒரு 20,000 கட்டுற மாதிரி, ஏன்னா ரெண்டெல்லாம் அதிகம் இருக்கிறனால எங்களால் கொடுக்க முடியல அப்படின்னு இப்படி தான் போய் சொன்னோம். என் ஹஸ்பண்ட்கிட்டையுமே நான் சொல்லிட்டேன், நீங்கள் அம்மா கேட்டாங்கன்னா லோன் போட்டு வீடு கட்டுறோன்னே சொல்லுங்கங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து லோன் போட்டிருக்கோம் அப்படின்னே சொல்லுங்கள், அவங்கக்கிட்ட நீங்கள் எந்த உண்மையும் சொல்ல வேணான்னு சொன்னேன். அவர் கூட கேட்டார், ஏன் அத்தைக்கிட்ட என்னத்துக்கு போய் சொல்கிறேன், என்ன விஷயம் அப்படின்னு அவர் கூட என்னை கேட்டார். நான் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் சொன்னேன், இது மாதிரி லோன் போட்டு நீங்கள் வீடு கட்டுறோன்னே அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், அதை தவிர எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவருமே எங்கள் அம்மாக்கிட்ட அவருமே சொல்லியிருக்காரு. ஏன்னா எங்கள் அம்மாவும் அவங்கள்ட்டையும் கேட்டிருக்காங்க, ஏன் மாப்பிள்ளை இப்போ லோன் போட்டு வீடு கட்ட வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்களாம். அதுக்கு இவர் சொன்னார், வாடகைலாம் அதிகம் ஆகிட்டு 10,000 இப்போ 12,000 ஆக்க போகிறேன்னு சொல்கிறாங்க, லோன்னா கூட நாங்கள் இன்னொரு 7,000 8,000 கூட போட்டு ஒரு 5 வருஷத்தில் கட்டி முடிச்சிடுவோம், வாடகைக்கு இருந்தோன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். சரி சரின்னு சொன்னாங்க போல இருக்குது. அப்புறம் வீடெல்லாம் கட்டி முடிச்சோன்னே எல்லோரையும் கிரகப்பிரவேசத்துக்கு எல்லாருக்கும் இன்விடேஷன் வச்சுருந்தோம், அம்மாவுக்கு அண்ணனுக்கு எல்லாருக்கும். அண்ணன் முகமே சரியில்லை. அவன் என்ன நினச்சான்னா, நம்ம தங்கச்சி, ஏன்னா அண்ணன் அப்பா கட்டின வீட்டிலே தான் இருந்தாலும் அதில் ஒரு ஃபினிஷிங் ஒர்க்கு கூட ஒழுங்காக பண்ணலை. ஏன் அப்படின்னா அவன் பிஸ்னஸ்லேயே கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபாய்க்கு மேலே இத்தனை வருஷத்தில் லாஸ் பண்ணிட்டு தான் அவன் இருக்கான். ஆனால் அம்மா அவனை சப்போர்ட் பண்ணி இன்னுமே வீணாக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது நான் எவ்வளோ சொல்லி பார்த்தாலும் அவங்க அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. சரின்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் முடிவு பண்ணேன், சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம ஒரு விஷயத்த யோசிக்காமல் இனிமேல் எதையுமே நம்ம இது பண்ணக்கூடாது, நம்ம யோசிக்கணும் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த என்னோடய கதைக்கு எதுக்காக அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா உறவுகள்லேயுமே நம்மளுக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் எந்த ஒரு உறவுமே இருக்காது, இருக்க வேண்டியது தான். ஆனால் என்றைக்குமே நமக்குன்ட்டு கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சுக்கிட்டு தான் நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இல்லை நமக்கே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில்
நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளை தேடி உறவுகள் வருவாங்க அப்படிங்கிறது எல்லார் வாழ்க்கையுமே அவங்க வந்து ஒரு ஒரு சுச்சுவேஷனில் வந்து புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. புரியாமல் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. அதை வந்து அது அனுபவிச்சவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு சுச்சுவேஷனுங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு பண்ண ஆரம்பித்தேன். சரி இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து எதுவுமே வந்து இனிமேல் சேவிங்ஸ் பண்ணால் நம்மளுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறத தான் நான் முடிவு பண்ணேன். அப்புறம் வந்து நான் சில விஷயங்களை வந்து அண்ணனுக்கிட்ட வந்து சொல்கிறதுக்கு நான் நினைக்கிறப்போ வந்து அண்ணன் அதை கேட்குற நிலைமையில இல்லை. ஏன் அப்படின்னா என்றைக்குமே நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அதை ஏற்றுக்கிறவங்க எப்படி ஏற்றுக்கிறாங்கங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு விஷயம் சொல்கிறோன்னா அது வந்து நம்ம நல்ல விதமாக சொன்னாலுமே அவங்க எடுத்துக்கிற விதங்கிறது ஒன்று இருக்கும். அது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும். சில பேர் வந்து அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து அதை வேணாம் இவன் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறவங்க இருப்பாங்க. அதே மாதிரி தான் எங்கள் அண்ணனுமே. நான் வந்து ஓரளவு கம்மி சம்பளம். அவன் வந்து கொஞ்சம் கூட சம்பளம் வாங்குறதுனால நிறைய லோனு அது இதுன்னு சொல்லிட்டு இஎம்ஐயில் தான் எல்லாமே வந்து மாதம் மாதம் கட்டுற மாதிரி தான் வாங்கியிருந்தான். நான் வந்து சொன்னேன், அண்ணா நீங்கள் வந்து அதிகமாக வந்து இந்த மாதிரிலாம் வாங்காத. மாதம் உனக்கு வந்து வேலை வந்து நம்ம ப்ரைவேட் வேலை பார்க்குறனால மாதம் வந்து நம்மளுக்கு எப்போதுமே இப்படியே நம்மளுக்கு வேலை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஒரு மாதம் ஏறும் ஒரு மாதம் இறங்கும். இப்படி தான் நம்மளுக்கு நிலமைங்கிறது இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து கொஞ்சம் பார்த்து தானே இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவன் உடனே சொன்னான், நீ என்ன 20,000 சம்பளம் வாங்குற, நான் 50,000 சம்பளம் வாங்குறேன், அதனால நீ வந்து பொறாமையில் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணி வேறு இதில் வந்து உங்கள் தம்பிக்கு நம்ம எதுவுமே வாங்குறது எதுவுமே பிடிக்கலங்க, நம்ம நல்லா இருக்கிறது அவருக்கு பிடிக்கல போல இருக்குது, நம்ம எல்லாம் இஎம்ஐயில் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கோன்ட்டு அப்படின்ட்டு. அதுக்கு என்னோடய ஒய்ஃப் வந்து சொன்னாங்க, நீங்கள் ஏங்கங்க சொல்ல போகிறீங்க, அவங்க வந்து அவங்க வசதியாக இருக்காங்க. அதனால அவங்க வந்து நம்ம சொல்கிறது நம்ம ஏழ்மையாக இருக்கிறனால நம்ம ஒரு விஷயத்த சொன்னாலுமே அதை எடுத்துக்கிற விதங்கிறது தாங்க முக்கியம். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அவங்கக்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லாதீங்க. அதான் நான் அவங்கள்ட்ட சொல்கிற ஒரு ரிக்வெஸ்ட் அப்படின்ட்டு. இருந்தாலும் என் ஒய்ஃபே வந்து சில பேர் வந்து இல்லை சொல்லலைனாலுமே நான் வந்து எனக்கு மனசு கேட்காது. என்னடா இது இவ்வளோ ஒரு 10,000 பொருளுக்கு 15,000த்துக்கு உள்ள அந்த ஒரு விலையை கொடுத்து வாங்கியிருக்கானே. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்கலாம் இந்த வந்து ரொம்ப கம்மி ரேட்லேயும் இருக்குது இந்த பொருள், அப்படியே இவ்வளோ விலைக்கு கொடுத்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ பிள்ளைங்களுக்கு ஒரு டாய்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப விலை அதிகம் அப்படின்னா நாங்கள் வந்து அவ்வளோவா செலவு பண்ண மாட்டோம் நானும் என் ஒய்ஃபும். ஏன்னா எனக்கு 20,000 தான் சம்பளம், என் ஒய்ஃப் ஒரு 10,000 சம்பளம் வாங்குறாங்க, டீச்சராக ஒர்க் பண்ணாங்க. 30,000 தான். சொந்த வீடாக இருந்தாலும் நாங்கள் வந்து ஓரளவு வந்து சீட் எடுக்கிறது இந்த மாதிரி தான் எங்களோட லைஃப் போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப வந்து எதுவும் ஆடம்பரமாக எதுவுமே வந்து செலவு பண்ண மாட்டோம். எங்கள்கிட்ட இருக்கிற பொருளுமே நாங்கள் கையில் காசு கொஞ்சம் சேர்த்து தான் வாங்குவோமே தவிர மாதம் மாதம் கட்டுற மாதிரி அதிலெல்லாம் வட்டி கொடுத்து வாங்கணும், அதில் எதுக்கு நம்ம 3,000 4,000 போடுறதுக்கு, அதுக்கு எக்ஸஸாக நம்ம ஏதாச்சும் ஒரு 4-5 மாதம் ஆனாலும் நம்ம வந்து கூட ஏதாச்சும் ஒரு காசு போட்டு நம்ம வாங்கலாமே அப்படிங்கிற ஒரு யோசனை தான் எனக்கும் வந்துச்சு, அவங்களுக்கும் வந்துச்சு. நாங்கள் 2 பேருமே ஒரே மாதிரி தான் யோசித்தோம். ஏன்னா வந்து எங்கள் அண்ணன் வீட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணியும் சொல்லுவாங்க சிலப்போ, ஆனால் எங்கள் அண்ணன் கேட்க மாட்டார். ஆனால் வந்து என் ஒய்ஃபு நான் சொன்னாலும் கேட்பாங்க, அவங்க சொன்னாலும் நான் அந்த கருத்தை வந்து ஏற்றுக்குவேன். ஏன்னா வந்து நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வந்து நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற மாதிரி நம்ம இருந்தோம்னா லைஃபுங்கிறது மூவ் ஆக முடியாத மாதிரி இருக்கும். அதனால வந்து சரி வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நான் வந்து என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், இது மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு வண்டி வாங்கி வந்து வாடகைக்கு விடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ வந்து என் ஒய்ஃபு சொன்னாங்க, என்னங்க இப்படி திடீர்னு சொல்கிறீங்களே அப்படின்னோடனே, இல்லை சீட்டு பணம் தான் நம்மள்ட்ட ஒரு 3,00,000 ரூபா இருக்குல்ல, என் ஃப்ரெண்டு வந்து அது மாதிரி தான் வாங்கி கார் வந்து வாடகைக்கு விட்டுருக்கான், நல்லா இப்போ ஓரளவு லாபம் கிடைக்கிது, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1,000 ரூபாங்கிறது வாடகை, ஒரு 2,000 ரூபாய்க்கு ஓட்டுனாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 1,000 ரூபாய் கிடச்சிருது. ஒரு மாதம் 30,000 இருந்தால் கூட மாதம் நம்ம வந்து ஒரு கார் எடுத்தோன்னா கூட ஒரு 10,000 மாதம் கட்டினா கூட 20,000 நம்மளுக்கு லாபம் இருக்குல்ல அப்படின்னு சொன்னோன்னே, அதுவும் நல்லது தான், நம்ம அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபோட ரிலேட்டிவ் ஒருத்தர் டிரைவராக அந்த மாதிரி தான் வந்து வாடகைக்கு ஓட்டிக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட அவங்க வீடு வந்து உங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்கள் ஒய்ஃபெல்லாம் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்திருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் பார்த்தோம். இது மாதிரி வந்தோடனே போய் பார்த்தோன்னே அவங்க ஒய்ஃப் வந்து அழைச்சிட்டு போய் இது மாதிரி இவங்க சொந்தக்காரங்கன்னா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசினாங்க. பேசினதுக்கப்புறம் நான் சொன்னேன், இது மாதிரி வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் இன்னுமே இது பண்ணணும், அதில் லாபமும் இருக்குது இல்லைங்கள, நல்ல லாபம் இருக்க தான் செய்யுது. ஒரு மாதத்துக்கு நீங்கள் வாங்குகிற காரை பொறுத்து இருக்குது, ஒரு ஒரு இடத்துல வந்து டிரைவர்ஸை பொறுத்து இருக்குது. இப்போ என்கிட்டயே நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் இப்போ 2,500 ரூபாய்க்கு ஓடுதுன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துடும் எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது.
நான் வந்து இப்போ கார் வச்சுட்டு எல்லாமே மெயின்டெனன்ஸ் எல்லாமே நான் தான் பார்த்துக்குவேன், நீங்கள் பார்க்கணுங்கிற தேவை கிடையாது. ஆனால் வந்து ஒரு நாளைக்கு 2000 ஓடுதுன்னா 1000 வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து எடுத்துக்குவேன், நீங்கள் மீதி 1000 உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மாதிரி 2000 500 ஓடுச்சு 3000 ஓடுனா கூட நீங்கள் பாதிக்கு பாதி ஈக்குவலாக தான் வந்து உங்களுக்கு நான் பண்ணுற மாதிரி இருக்கும். பெட்ரோல் இதெல்லாம் வந்து நான் தான் பார்த்துக்கணும், மீதி இருக்க லாபம் தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது நல்ல இதாக தான் இருக்குது. நீங்கள் வந்து அப்படி கார் வாங்கினீங்கன்னா கூட என்கிட்ட இது பண்ணுங்கள், நான் இது மாதிரி 2 கார் வச்சு தான் இப்போ ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஆளுங்க வச்சு அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, இது நல்ல ஐடியா தான் இருக்குது அப்படின்ட்டு